ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் பகீர் தகவல். தாடி வச்சு வந்தா அவன் சந்தேகமா இருக்கு, இப்படி நிறுத்து, இப்படி பிடிச்ச குறி வைக்கும்போது விரல் வெட்டி ஒரு வெட்டு வெட்டிருச்சு. உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் போல வந்து கைவரிசை காட்டியதாக முதற்கட்ட தகவல். தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பதற்றம். குவியும் பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பினர். தப்பி ஓட முயன்றவரை வெட்டி படுகொலை செய்த கும்பல் யார்? கொலையாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை அடுத்த செம்பியம் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் உணவு டெலிவரி செய்பவர்கள் போல வந்த ஒரு கும்பல் இருசக்கர வாகனத்தை வேக வேகமாக நிறுத்தி இறங்கி வந்து அவரை சுற்றி வளைத்து கொடூரமான ஆயுதங்களால் தாக்கியதாக அங்கிருந்தவர்கள் போலீசாரிடம் தகவலை வெளியிட்டு இருக்கின்றனர். அவர்களிடம் ஆம்ஸ்ட்ராங் தடுத்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். தொடர்ந்து அவரை படுகொலை செய்யும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிவிடுகிறார்கள். படுகாயமடைந்து உயிருக்கு போராடியவரை சென்னை கிரீன் சாலையில் உள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்து விடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட பகுஜன் சமாஜ் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள் அம்மருத்துவமனையில் குழுமி இருப்பதால் உடனடியாக கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் குறித்து காவல்துறை வடக்கு இணை ஆணையர் அபிஷேக் தீக்ஷித் நேரில் விசாரணை மேற்கொண்டு கொலையாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது.